கிட்டத்தட்ட 2 மாசம். 2 மாசத்துக்கு முன்னாடி நான் சொல்லியிருப்பேன். இந்த மாரி மைன்கிராஃப்ட் சீரிஸ் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ, அத சொல்ல மட்டும் தான் செஞ்சேன். நான் அத போடவே இல்ல. ஸோ, இப்ப 2 மாசம் கழிச்சு நான் திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். இனிமே நான் டெய்லியும் நல்ல பிள்ளையா, டெய்லியும் இல்லாட்டியும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வீடியோ போடலான்னு இருக்கேன். வேற எதுவும் சொல்றதுக்கு இல்ல. ஓகே. இது வந்து மைன்கிராஃப்ட் சீரிஸ் பார்ட் 1. இதுல நம்ப பார்ட் 1ல நம்ம என்ன பண்ண போறோம்னா என்ன பண்ண போறோம்? ஆஹா! பிளானே போடாம வந்திருக்கேன். ஓகே. என்ன பண்ண போறேன்னா, சிம்பிள் தான். நம்ம வந்து ஒரு பேசிக்கானதெல்லாம் செய்ய போறோம். எனக்கு வந்து இந்த கேம் வந்து அவ்வளவா தெரியாது. ஆனா பேசிக்லாம் தெரியும். ஓகே. பேசிக்கா என்ன செய்ய போறேன்னா, பெட் செய்ய போறோம். பெட் மட்டும் தான் இந்த பார்ட்ல செய்ய போறோம். ஆனா அது செய்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. பகல்ல மட்டும் தான் நம்மளால செய்ய முடியும். அதாவது என்ன சொல்றேன்னா, பகல்ல தான் எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிக்கணும் பொருட்கள்லாம். இதுவே ராத்திரி ஆச்சு, சுத்து போட்டு அடி அடின்னு அடிப்பானுங்க. ஸோ, அதனால நம்ப பகலுக்குள்ளேயே கண்டுபிடிச்சிடணும். ராத்திரி ஆகக்கூடாது. ஓகே. நம்மள எடுத்தோன்னே ஒரு மட்டமான இடத்துல ஸ்பான் பண்ணி விட்டுருக்கானுங்க. டேய் என்ன கருமண்டா இந்த இடம்! ஏங்க ரொம்ப கேவலமான ஒரு இடம் இது. ஸோ, வந்து இங்கேருந்து நம்ம எப்படி இப்போ கீழே போறோன்னே தெரில. கீழே போயிடலாம். ஆனா இந்த இடம் வந்து ரொம்ப ஒரு மட்டமான இடம். ஸோ, வந்து இதில இங்க வந்து எந்த பொருளும் கிடைக்காது. ஐய்யய்யோ! இங்கேருந்து குதிச்சா என்ன ஆகும்? இருங்க நம்ம வந்து பார்த்து இப்போ கீழே மெதுவா ஒரு அடி கூட படாம ஐயோ! ஐயோ! இப்பதான் சொல்லி வாய முடியல. ஒரு அடி கூட படாமன்னு. ஓகே. கீழ வுன்ட்டேன். ஆஹா! அது அங்க எங்கேயோ இருக்கு. இந்த இடம் ஃபுல்லாவே இந்த மாரி இருக்கு. ஸோ, வந்து நான் இதுல எங்க போய் ஆடு இருக்கு. ஸோ, பெட் செய்யறதுக்கான தேவையான பொருட்கள். வுட் தேவைப்படுது. அப்புறமா நம்மளுக்கு வந்து 3 ஆட மட்டை பண்ணா தான் பெட் செய்ய முடியும். டே 1லயே மட்டை பண்ண வேணாம்னு நெனைக்கிறேன். சரி இருந்தாலும் மட்டை பண்ணுவோம். ஓகே. 3 ஆட மட்டை பண்ணிட்டு, அப்புறமா நம்ப வுட் எடுத்து அதுக்கப்புறமா செய்யணும். ஸோ, அதான் கஷ்டம். ஏன்னா இந்த இடத்துல ஆடு ஸ்பான் ஆகுறதே கஷ்டம். ரொம்ப ரொம்ப மட்டித்தனமான எப்படி சொல்றது? ரொம்ப கேவலமான ஒரு இடத்துல ஸ்பான் பண்ணி விட்டுருக்கானுங்க. ஓகே. இப்போ வந்து நம்ம அப்படியே பார்த்து மெதுவா போணும். ஆஹா! இவன் வேற கீழ உழுந்து உழுந்து அடி வாங்குறான். ஓகே. வேற எதுவும் சொல்றதுக்கு இல்ல. இங்க நம்ம வந்து வேகமா போனோம். ஏங்க வியூலாம் நல்லா தான் இருக்கு. ஆனா என் ஃபோன் இது தாங்குமான்னு தெரியலையே! தாங்கலனா அவ்வளோதான் முடிஞ்சுச்சு. ஓகே. இப்போ வந்து நம்ம வேகமா போனோம். ஏதாவது கண்ல மாட்டுதா? ஏதாவது கண்ல மாட்டும் நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஒண்ணுமே மாட்ட போகுது. என்னதுடா இது? ஓ! செடி. ஓகே, ஓகே. செடிலாம் வச்சிருக்கானுங்க நண்பர்களே. ஒரு வழியா கண்ணுக்கு சாண்ட் தெரியுது. ஸோ, ஒரு வழியா நம்ம வந்துட்டோம்னு நெனைக்கிறேன். ஒயிட் கலர்ல சாண்ட் தெரியுது நண்பர்களே. சாண்ட் தெரிஞ்சதுன்னா பக்கத்துல தான் எனக்கு தெரிஞ்சு கிராஸ்லாம் இருக்கும். ஸோ, வந்து இப்போ நம்ம போறோம். தயவு செஞ்சு இன்னொரு தடவ இந்த மாரி மோசமான இடத்துல ஸ்பான் பண்ணி விடாதீங்கடா. ஆரம்பமே சரியில்ல. அடடடடா! ஏங்க சுத்தம் தெரிஞ்சிச்சு. இவனுங்க இனி எப்படி நான் எடுக்கிறேன்டா அப்படின்ற மாரி பார்க்குறேன் அப்படின்ற மாரி நம்மள இப்போ பாலைவனத்தில இறக்கி விட்டானுங்க. இப்போ வந்து ஒரு மோசமான இடத்துல ஸ்பான் பண்ணி இப்போ நம்மள ஒரு பாலைவனத்தில இறக்கி விட்டுருக்கானுங்க. ஆஹா! என்னது இது? நண்பர்களே ஏதோ இங்க இருக்கு. என்னதுடா அது? போடு ஏதோ நம்மளுக்கு எடுத்தோனே ஒண்ணு கிடைச்சிருக்கு. ஏங்க இதுக்குள்ள நெறைய புதையல்லாம் இருக்குங்க. ஸோ, வந்து இப்போ நம்ம இது எடுத்தோனே பார்க்குறோம். நம்மளே ஏதோ ஃப்ளூக்ல வந்திருக்கோம். செம்மையா ஏதோ புதையல்லாம் கிடைச்சிருக்கு. சரிங்க. இதுக்குள்ள மெதுவா பார்த்து போணும். இது நான் பார்த்துருக்கேன். இதுக்குள்ள நெறைய பாம்பு, அப்புறமா நம்ம பார்த்து போணும். எனக்கு தெரிஞ்சு நெறைய புதையல்லாம் இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ, வந்து இருங்க இத வந்து நம்ம இப்போ உடைப்போம். ஒர்றா, 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 ஒர்றா. வெறும் கையில உடைக்கிறதுனா ரொம்ப நேரமா உடைக்கிறேன். இது பிக்காக்ஸு, ஆக்ஸ்லாம் செஞ்சிருந்தேன்னா கொஞ்சம் ஈஸியா போயிருக்கும். ஓகே. கீழ அந்த இது மாரி தெரியுதுல்ல நண்பர்களே! அதில மட்டும் கால மட்டும் வச்சிரவே கூடாது. வச்சிட்டோன்னா நம்ம கதை முடிஞ்சுச்சு. ஸோ, இருங்க இத உடைச்சுட்டு ஐயோப்பா! ஜஸ்ட்டு மிஸ்ஸு. இங்க வச்சிருந்தேன்னா, இங்க இருக்கிற எல்லா இதுவும் இதுவாயிருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு நிமிஷம். இங்க நெறைய செஸ்ட்லாம் இருக்குப்பா. ஆஹா! அதுக்கு முன்னாடி இத உடைச்சிடலாம் நண்பர்களே. சீக்கிரம் ஒட்றா, ஒட்றா. எப்படியோ உடைச்சாச்சுடா. இப்போ தான்டா மனசுக்கு நிம்மதியாவே இருக்கு. ஸோ, வந்து இப்போ எதுவுமே சொல்றதுக்கு அளவுக்கு எதுவுமே இல்ல. வெறும் மண்ணு தான் குடுத்து வச்சிருக்கானுங்க. மண்ணே எவ்வளோ குடுத்து வச்சிருக்கான்னு பாருங்களேன். அப்புறமா போன் குடுத்து வச்சிருக்கானுங்க. ஸோ, போன வச்சு நம்ம நாய ட்ரேட் பண்ணலாம். அது கம்மிங் பார்ட்ல நீங்க பார்ப்பீங்க. ஓகே. ஆஹா! இத வேற நான் எப்படி எடுப்பேனே? இருங்க செஸ்ட்ட உடைச்சிடலாம். இந்த செஸ்ட்ல அவ்வளவா ஒண்ணும் இல்ல. ஸோ, செஸ்ட்ட உடைச்சிருவோம். ஒட்றா, ஒட்றா சீக்கிரமா ஒட்றா. ஓகே. செஸ்ட்ட உடைச்சாச்சு. இங்க என்ன இதுல ஏதாவது இருக்கா? போடு டைமண்டு. டைமண்ட் சொல்ல முடியாது. டைமண்ட் ஆர்மர். அதாவது ஹார்ஸுக்கான ஒரு டைமண்ட் ஆர்மர் இருக்கு. அப்புறமா இதுல வந்து ஃபுல்லா போன் தான் இருக்கு. ஸோ, வேற எதுவும் இல்ல. அதாவது எனக்கு தெரிஞ்சு இப்ப நம்மளுக்கு வந்து ஒரு 25 போன் கிடைச்சிருக்கு. ஸோ, இத வச்சு ஆஹா! கோல்டன் ஆப்பிள். போடு கோல்டன் ஆப்பிள் கிடைச்சிருக்கு. நெறைய விஷயம் கிடைச்சிருக்கு. என்னன்னு எனக்கே இது தெரியாது. அது எதுக்கு யூஸ் ஆகும்னு எனக்கே தெரியாது. இருந்தாலும் எடுத்து வச்சுப்போமே எதுக்காவது யூஸ் ஆகும். ஓகே. இப்ப இதுல வந்து ஆஹா! இதுல வந்து இதுவும் இருக்குங்க. இப்ப இது பேருனா சில்வரா? இது ரொம்ப கஷ்டம் இது கிடைக்கிறது. கஷ்டம்னா ரொம்ப கஷ்டம். இதனால நம்மளுக்கு லக்கா இருக்கிறதுனால இப்ப நம்மளுக்கு எடுத்தோனே எல்லாத்தையும் குடுத்துட்டானுங்க. ஓகே. இப்ப இது எல்லாத்தையும் எடுத்துருவோம். இப்ப வந்து இங்க ஒரு வட்டம் மாரி இங்க ஒண்ணு இருந்துல்ல நண்பர்களே! அது மேல கால வச்சிருந்தேன்னா என்ன ஆயிருக்குன்னா,
இருங்க நான் வந்து இதை உடைச்சிட்டு காட்டுறேன். எல்லாத்தையும் நம்ம வெடிஞ்சு செத்து போயிருப்போம். ஏன்னா கீழே வந்து ஒரே டிஎன்டியாக இருக்குது. டிஎன்டினா வெடிகுண்டு வெடிகுண்டு முருகேசன். ஓகே இருங்க வந்து இப்போ டிஎன்டி மட்டும் நம்ம ஒன்று ஒன்றா எடுப்போம். ஸோ டிஎன்டியும் நம்மளுக்கு தேவைப்படும். நம்ம எதுக்கோ வந்தால் இப்போ நம்ம எதோ பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ வந்து நம்ம பெட்டு செய்யணும். இல்லைனா நம்மளை அப்படியே போட்டு தள்ளுருவானுங்க. எனக்கு தெரிஞ்சிச்சு. எனக்கு கண்ணு முன்னாடியே வருது. என்னை போட்டு தள்ளுறது எனக்கு கண்ணு முன்னாடியே வருது. ஸோ இருங்க இப்போ இங்கே ஒன்று ஒன்றா எடுப்போம். ஸோ மொத்தம் எத்தனை டிஎன்டி வரை இருக்குன்னு தெரில. ஓகே எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம மேலே போகணுமா? ஓகே இந்த 31 பிளாக் இருக்குது. இதை வச்சு நம்ம மேலே போவோம். ஆஹா இப்போ அவ்வளோ தூரம் மேலே போகணுமாடா? ஓகே சீக்கிரம் நான் வந்து உக்காந்துக்கிறேன். அதான் நான் பார்த்தேன் ஸ்லோவாக நகர்றானே அப்படின்னு பார்த்தேன். உக்காந்துக்கிறேன். ஓகே சீக்கிரம் இப்போ மேலே போவோம். ஏங்க நான் வந்து பாட்டு சாலா மாதிரி விளாண்டுக்கிறேன். ஓகே மேலே ஐயோ என்னடா வேணும் உங்களுக்கு? ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? அடி நல்லாவே இருக்க மாட்டேங்கடா. ஓகே இப்போ வந்து நம்ம அப்படியே ஒரு பிளாக்காக கொஞ்சம் ப்ரோ பிளேயர் மாதிரி விளாட்லான்னு ட்ரை பண்ணுறேன். இவங்களும் அசிங்கப்படுத்தினே இருக்கானுங்க. ஓகே எழுத்து பார்த்தீங்களா நண்பர்களே? எழுத்து வந்து சுத்தமாக இல்லை. ஃபுட்டு சாப்பாடும் கம்மியாக தான் இருக்குது. இப்போ வந்து நம்ம எங்கே போகிறதுனே தெரில. எனக்கு தெரிஞ்சு நம்மளை யாராலும் காப்பாற்ற முடியாதுன்னு நினைக்கிறேன். ஓகே இந்த வந்ததுக்கு இந்த லூட் எடுத்தோம். ஸோ வந்து இப்போ நம்ம பயணத்தை தொடருவோம். ஓகே இப்போ வந்து நம்ம வேறு எதுவும் பண்ண முடியாது. ஆஹா பூலாம் இருக்குது. ஸோ வந்து இப்போ அந்த பூலாம் எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா எடுக்கலாம். ஆனால் இப்போ நம்மளுக்கு முதல் பெட்டு செய்யணும். ஸோ வந்து இப்போ அதை தேடணும். ஆஹா நண்பர்களே எவ்வளோ பெரிய கேவா இது? ஓ சின்ன கேதாங்க இது. கீழே இறங்கினா போதும். ஓகே ஐயோ ஓ இது மேலே சாஞ்சா எழுத்து போகுமா? ஏன் சாய்வோம்? ஐயோ ஆமாங்க நண்பர்களே இது மேலே சாஞ்சா எழுத்து போகுது. ஓகே இதை நோட் பண்ணாமல் இருங்க. இந்த பூ ஓகே இந்த பூவை எடுப்போம் நண்பர்களே. பூ எடுக்க முடியுதான்னு பார்ப்போம். ஆஹா செம பூ எடுக்க முடியுது. என்னது அது முயலா? ஐயோ அது பார்த்து நம்மள ஓடுது நண்பர்களே. ஓகே நம்ம கவனத்தை செதற விடாமல் இப்போ நம்ம பயணத்தில் நம்ம கவனத்தை செலுத்துவோம். ஓகே இப்போ சீக்கிரமாக போயிட்டு என்னது? ஓகே ஒட்டகச்சிவிங்கி. ஆஹா இது மாதிரி சவாரி செய்ய முடியுமான்னு தெரியல. ரைடு பண்ண முடியுது நண்பர்களே. போடு செம்மையாக இருக்குதே. ஒட்டகச்சிவிங்கி அப்படியேறா நான் ரைடு மட்டும் பண்ணிக்கிறேன்டா. ப்ளீஸ்ரா டே கொஞ்சம் கருணை காட்டுறா. எங்க ரைடு பண்ண முடியலங்க. என்னடா இது சிக்கத்தையே கொடுக்குது. இது மேலே ரைடு பண்ணலான்னு பார்த்தா பண்ண முடியல. அதுக்கு ஏதோ தேவைன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு பொருள் தேவைப்படுது. ஓகே இந்த உலகத்தை இப்போ தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். ரொம்ப நல்லா இருக்குது நண்பர்களே இந்த கேம். ஓகே இப்போ வந்து நம்ம குடுகுடுன்னு போயிட்டு இப்போ நம்மளால் ஓடக்கூட முடியல. ஏன்னா நம்மளுக்கிட்ட இழுத்து கூட இல்லை. ஓகே இப்போ நம்ம வந்து கறி இருக்குது. ஸோ சாப்பிடுவோம். ஆஹா ஃபுட் பாய்சன் ஆகிடுச்சு. ஏன்னா இது வந்து ஜாம்பிஸ் கறியா. ஸோ அதனால் ஃபுட் பாய்சன் ஆகிடுச்சுன்றானுங்க. ஸோ அதனால் நம்மளுக்கு ஹெல்த்து குறையாது. இருந்தாலும் ஃபுட் பாய்சன் ஆகிருக்கு. ஓகே இப்போ வந்து நம்ம குடுன்னு போயிட்டு ஃபைனலாக நண்பர்களே ஒரு வழியாக மரத்தை கண்டுபிடிச்சிட்டேன். இதை கண்டுபிடிக்க நாப்பட்ட பாடு இருக்கே. இப்போ தான் நம்ம நார்மல் நிலத்துக்கே வரோம். என்னால் பாலைவனத்தில் இருந்தோம். அப்புறமா ஃபஸ்ட்டு ஸ்பானான இடம் பேர் தெரில. ஏதோ இடத்துல மாட்டிக்கின்னு இருந்தோம். இப்போ தான் வந்தோம். ஆனால் இப்போ வரத்துக்குள்ளே ராத்திரி ஆகிடுச்சு. சுற்று போட்டு அடின்னு அடிக்க போகிறானுங்க. தெரிஞ்சு போச்சு. ப்ளீஸ்ரா அடி வேணாண்டா. எங்க கேக்குள்ளே இருந்தெல்லாம் வந்து அடிப்பானுங்க நண்பர்களே. இந்த கே வேறு பெருசாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு உரின்னு உரிச்சிருவானுங்க. ஓகே ஆஹா அங்கே வேறு எதிர் அது எங்க போடு செம்ம லக்கு. இன்னைக்கு நம்மளுக்கு சரியான லக்கு. ஏன்னா வில்லேஜ் வேறு இருக்குது. பக்கத்துலேயே வில்லேஜ் இருக்குது. ஸோ வந்து இப்போ ஒரு பிரச்சனை கூட இல்லை. இப்போ நம்ம அப்படியே போய் படுத்து தூங்கிடலாம். செம்ம போடுங்க. எப்படி சொல்கிறது? வில்லேஜ் இருக்கிறதுனால இப்போ நம்ம வந்து வில்லேஜில் கண்டிப்பாக பெட்டு இருக்கும். ஸோ நம்ம பெட்டு செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. ஐயோ என்னோட பெட் இருக்குன்னு சொன்னால் அசிங்கப்படுத்துறானுங்க. ஓகே ஆஹா நண்பர்களே பெட்டுன்றது ஒன்று இல்லை. இப்போ வந்து நம்ம சரி இந்த வீட்டில் தானே இல்லை அடுத்த வீட்டில் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். ஓகே இருங்க அடுத்த வீட்லையாவது இருக்கான்னு பார்ப்போம். ஆஹா மாடெல்லாம் வளர்த்து வச்சுருக்கானுங்க நண்பர்களே. ஓகே இப்போ வந்து நம்ம சீக்கிரமாக போகணும். ஏன்னா இப்போ வந்து நம்ம எப்படி சொல்கிறது இந்த ஹா தம்பி வில்லேஜர்ஸ் ஏஞ்சிருப்பா. ஐயோ அண்ணன் தூங்க போகிறோம்ப்பா. கொஞ்சம் ஏஞ்சி வெளியே போயிட்டான் பையன்ட்டான். சரி நம்மளோட வீடு தான் இருந்தாலும் நம்ம தூங்குவோம். யாரு கேட்பா? ஓகே இப்போ வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. இப்போ ஒரு வேலை தூங்கி ஏஞ்சாச்சு. இப்போ வந்து நம்ம இருங்க ஃபுட்டு சாப்பிடுவோம். இவன் வேறு ஃபுட்டு சாப்பிட்றா. ஓகே ஃபுட்டு சாப்பிட்டோம். எனக்கு தெரிஞ்சு இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போன்னு நினைக்கிறேன். இருங்க வேறு ஏதாவது வித்தியாசமாக இருக்கா அப்படின்னு பார்ப்போம். இந்த வில்லேஜை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். அது வந்து நம்ம பார்ட் 2ல் பண்ணுறோம். ஸோ பார்ட் 1 இதோட முடியுது. வேறு எதுவும் இல்லை. இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 நிமிஷம் கேம் பிளேவாக தான் இருக்கும். சிம்பிளாக ஒரு இது செஞ்சுட்டேன். அதாவது எப்படி செய்யணும்னு சொல்லிடுறேன். வேணுன்னா பெட்டு எப்படி செய்யணும்னா சிம்பிளாக இந்த மரத்தை வெட்டுங்க. மரத்தை வெட்டி தான் அதை ஓக் வுட்டாக மாற்றுங்க. ஆஹா கொலை நடக்குது இங்கே. இப்போ ஒரு முயல் செத்து போயிடுச்சு. காரணம் அந்த ஒரு பூனை தான். ஓகே இப்போ வந்து சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ இதெல்லாம் நான் செஞ்சே காட்டிடுறேன் நண்பர்களே என்ன. ஸோ வந்து எப்படி செய்யணும் அப்படின்றத நான் செஞ்சு காட்டிடுறேன். சிம்பிளாக இங்கே இந்த மாதிரி ஆடுங்க இருக்குல்ல. இந்த ஆடுங்களாம் மட்டை சாலா பண்ணணும். ஸோ இருங்க சாவடிச்சிடறேன். சீக்கிரம் சாவடா.
கையில் அடிக்கிறதுனால வெறுப்பாகுது. ஓகே இருங்க இதை மட்டும் கொண்டு போட்டுரும். டேய் 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 ஓடாம டேய் தம்பி ஒரு அடி தான்ப்பா வாங்கிடுறா அடி ப்ளீஸ் அடி மிஸ் ஆகிற நீ எங்க பூண்டுலாம் ஓடுது. டேய் ப்ளீஸ்டா ஒரே ஒரு அடி மட்டும் வாங்கிடுறா டேய் போதுண்டா இன்னும் ஒரு அடி அடி இன்னும் ஒரு அடி அவ்வளோதான். டேய் டேய் சாவே கிடையாது அவனுக்கு டேய் டேய் ப்ளீஸ்டா டேய் டேய் மூளையில் மாட்டிக்கினான் சாவிடா எப்படியோ மூளையில் மாட்டினால சேர்த்துடும். ஓகே வந்து இப்போ நம்ம இந்த லீஃப் வேறு தொல்லை பண்ணுது. ஸோ வந்து இப்போ பார்த்து இதுக்குள்ளே போயிட்டு இப்போ வந்து இதை உடைக்கணும் ஒரா 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 ஏய் டேய் தம்பி ப்ளீஸ் அடி நீ இன்னும் ஒரு அடி வாங்குடா நீ இன்னும் ஒரே ஒரு அடி வாங்குடா நான் அப்போதான் அடி ஒரு அடி தான்டா அவ்வளோதான்டா ஓகேடா. ஓகே இவங்ககிட்ட நம்ம எப்படி எடுத்தோம் நான் வீடியோ முடிக்கலான்னு பார்க்குறேன் அதுக்குள்ள 2 ஆடு மாட்டிச்சு. ஸோ இன்னும் ஒரு ஆடு வேணும். ஓகே இப்போ வந்து நம்ம குடு குடுன்னு போயிட்டு இங்கே இருக்க எக்ஸ்பி எடுத்துப்பான். ஓகே இப்போ இந்த ஆடு தான் நம்மளுக்கு தேவைப்படுது. அவனை ஆடு கையில் மாட்டினா நீ அதோட காலிடா சத்தியமாக காலிட நீ அதோட. ஸோ ஓகே இங்கே இருக்க ஆடு இது ஆடா மாடா ஆடுக்கும் மாடுக்கும் வித்தியாசமே தெரியல. பார்த்துடா மாடு எல்லாத்தையும் ஒன்று ஆடு நினச்சி போட்டு தள்ளிருப்பேன். ஓகே வேறு எதுவும் சொல்கிறது இல்லை. ஆஹா இந்த கோழிலாம் இருக்குது நண்பர்களே கோழி இருக்குது. ஓ டெக்னோ பிளேடு இது வந்து டெக்னோ பிளேடு. ஆஹா டெக்னோ பிளேடு இது வந்து நம்ம கொல்லக்கூடாது தலைவாடங்கிற உனக்கு. ஆஹா இருங்க நாய் வருது. ஸோ நாய் வந்து இப்போ நம்ம டேம் பண்ணுவோம். டே அப்படியே டே ப்ளீஸ் அடி டே அப்படியே ஓகே டேம் த நாய் டேம் ஆகுடா. ஸோ வந்து இந்த நாய்க்கு வந்து நம்ம போன் கொடுத்தோன்னா அதுக்கு இது வந்து நம்ம டேன் ஆகிடும் அதாவது விசுவாசமாக இருக்கும். ஸோ வந்து டேம் ஆகுடா டேம் 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 டே போன் வேஸ்ட் ஆகுதுடா அப்பா ஒரு வழியாக டேன் ஆகிடுச்சுங்க. இப்போ வந்து அது நம்ம பேசி தான் கேட்கும். சுற்றி சுற்றி வாரீங்க அப்படியே எப்படி சொல்கிறது நம்ம பின்னாடியே வாலாட்டினே வருது பாருங்க. நீ ரொம்ப விசுவாசமாக இருக்கடா உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்குது. ஓகே இப்போ இந்த ஒரு ஆடை நான் கண்டுபிடிச்சிட்டு கண்டினியூ பண்ணுறேன். கிட்டத்தட்ட பல மணி நேரமாக காத்திருந்து ஒரு ஆடை பார்த்துட்டேன். நம்ம நண்பர் யார் இவன் பேர் அடுத்த அதாவது கமெண்ட்டில் சொல்லுங்கள் இவங்களுக்குன்னா பேர் வைக்கலான்னு. ஓகே இவன் வந்து அந்த ஆடை கொண்டுட்டான். ஸோ வந்து அதோட அது பேர் என்ன அது ஏதோ வருமே அதோட முடியா. ஸோ அந்த முடி எடுத்துப்போம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து நம்ம மரம் வெட்ட போகிறோம். ஸோ வந்து இப்போ கையால் தான் வெட்டியே ஆகணும். ஸோ வந்து நம்ம இன்னும் எந்த எக்யூப்மெண்ட்ஸும் செய்யலை. அந்த எக்யூப்மெண்ட்ஸ் செய்யறதுக்கும் மரம் தேவைப்படுது. போய் ஒரு மரத்தை வெட்டுறோம். சீக்கிரம் வெட்டுறா. ஓகே இந்த ஒரு மரத்தை எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 வுட்டு தருவானுன்னு நினைக்கிறேன். 3 வுட்டு அப்புறமா ஒரு 4வது வுட்டு அப்புறம் ஒரு 5. ஓகே 5 வுட்டு கிடச்சிருக்கு. ஸோ வந்து இது 6வது வுட்டு கிடச்சிருக்கா. ஓகே 6 வுட்டு கிடச்சிருக்கு. சீக்கிரமாகடா. ஓகே 6 வுட்டு கிடச்சிருக்கு. ஸோ இதை வச்சு இப்போ நம்ம வந்து செய்ய போகிறோம். என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கிராஃப்டிங் டேபிள். ஓகே அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த வுட்டை வந்து ஓக்கா மாற்றணும். ஸோ ஓக்கா மாற்றிட்டு அப்புறமா கிராஃப்டிங் டேபிள் செய்யணும். ஸோ கிராஃப்டிங் டேபிள் எடுத்துகிட்டு வந்து நம்ம இதில் வைக்கணும். எவ்வளோ பெரிய ப்ராசஸ் பார்த்தீங்களா. ஸோ வந்து நம்ம அந்த இதில் வச்சுட்டு அப்புறமா இதை கீழே தம்பி தடி வைப்பா கரெக்டாக அது கீழே வைக்கணுமே கீழே வச்சுட்டு அதை தொட்டு அதுக்கப்புறமா திரும்பவும் அந்த வுட்டை வந்து ஓக்கா மாற்றிட்டு அதுக்கப்புறமா பெட்டு செய்யணும். ஸோ இந்த மாதிரி காட்டும். ஸோ இந்த மாதிரி பெட்டு செஞ்சுட்டு அதுக்கப்புறமா திரும்பவும் அவ்வளோதான் நண்பர்களே ஒரு வழியாக மூச்சு முட்டி பெட்டு செஞ்சுட்டோம். நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் பெட்டு செய்ய தான் வந்திருக்கோம். டாடா கீழே விட்டேனே. இப்போ என்ன பண்ணுறது எப்படி மேலே போகுதுன்னு தெரியலையே. ஓகே இப்படி போயிடுவோம். சீரண்டா ஓப்பன் பண்ணுறேன் மேலே போடா எங்கே தெரியாமல் கீழே வந்து ஊந்துட்டேன் ஸ்டிக்கி கொண்டேன். இப்போ வந்து எப்படி மேலே போகுதுன்னு தெரில. ஸோ வந்து இப்போ ஒன்றா ஒசனு போக வேண்டியதாக இருக்குது. ஓகே இப்போ வந்து நம்ம அடுத்த வீடியோவில் வந்து ஒரு பேசிக் கேம்ப் வீடு கட்டலாம். இல்லைனா அடுத்த வீடியோவில் என்ன பண்ணலான்றதை நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிறத நான் பண்ணுறேன் இந்த வீடியோவில். ஓகே அடுத்த பாட்டு வந்து எனக்கு தெரிஞ்சு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரும்னு நினைக்கிறேன். ஓகே வேறு எதுவும் சொல்கிறதுக்கும் இல்லை. ஓகே இப்போ வந்து நம்ம வில்லேஜ் வர தொலைச்சிட்டோம். ஸோ வந்து அந்த வில்லேஜ் வேறு எங்கே இருக்குன்னு தெரியல. ஸோ அதை வர இப்போ நம்ம கொடுக்குறோன்னு போய் பார்க்கலாம். திருதுரா அந்த வில்லேஜை பார்த்துட்டேன்டா அப்பாவி சரியான ஒரு பெரிய கேவ்னு நினைக்கிறேங்க. இந்த கேவுக்குள்ளே நம்ம எப்படியாவது உள்ளே போய் ஆகணும். ஸோ வந்து நம்ம அப்புறமா போவோம். ஸோ முதல்ல வந்து இப்போ நம்ம வந்து குடுகுடுன்னு போயிட்டு பெட்டெலாம் செஞ்சுட்டோம். ஸோ வந்து இப்போ ரீஸ்பாண்ட் ஏரியாவை இப்போ நம்ம வந்து செட்டில் பண்ண போகிறோம். ஸோ வந்து நம்ம இந்த இடத்த எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த இடத்துக்குள்ளே போகிறதுக்கு எப்படி போகிறதுன்னு எனக்கு தெரியல. ஓகே அப்படி தம்பி ஐயோ நீ வாப்பா மேலே வாப்பா என்னப்பா நீ உனக்கு இல்லாத இடமா சீக்கிரம் வாடா அப்படின்னு நம்ம மேலே போவோம். எவன் இதை கட்டினா தெரில கோளாராக கட்டுருக்கான். ஓகே மேலே ஒரு செஸ்ட் இருக்குது போடு. ஸோ இதுக்குள்ளே ப்ரெட்டு தான் இருக்குது. இதை நான் அப்புறமா எடுத்துக்கிறேன் அடுத்த பாட்டில் பார்த்துக்கிறேன். ஸோ வந்து இப்போ இது எடுத்துகிட்டு வந்து எங்கே போகலாம் இருங்க பெட்டு முதல்ல எடுப்போம். ஸோ வந்து பெட்டு கொடுக்கணும்னு எடுத்துகிட்டு வந்துட்டு 11. ஸோ வந்து இப்போ நம்ம பெட் எடுத்தாச்சு. இப்போ பெட்டை போட்டு நம்ம செக் பாயிண்ட் செட் பண்ணியாச்சு. ஸோ இதோட நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். ஸ்பைடர்மேன் மாதிரி இல்லை. ஓகே இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். நான் அடுத்த பாட்டை உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுறேங்க. ஓகே லைக்கும் பண்ணுறேங்க. பாய் கைஸ் பாய்.